அந்த உரையை படிக்க மாட்டேன், அந்த உரையில் உண்மை இல்லை போன்ற பல விவரங்களை சொல்லி உரையை படிக்க மறுத்திருப்பது அரசியல் சட்டத்தையே அவமதிப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். தேசிய கீதம் எதிர்ப்பதற்கு முன்னாலேயே அவையை புறக்கணித்து அவர் வெளியேறி இருப்பது அவையை அவமானப்படுத்துவது. எனவே இப்படிப்பட்ட ஆளுநர் தமிழகத்திற்கு இனியும் தேவையில்லை, நீடிக்க கூடாது என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப வற்புறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாட்டினுடைய ஜனநாயகத்தை காலிலே போட்டு மிதிக்கிற ஒரு நடவடிக்கையாக மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. வடக்கு தெற்கு என்று பாகுபடுத்துகிற பிரிவினை செய்கிற காரியத்தை மோடி மேற்கொண்டிருக்கிறார். எனவே பாஜக அரசுடைய மோடி அரசுடைய செயல் வன்மையான கண்டனத்துக்குரிய. தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆண்டினுடைய தொடக்கத்தில் சட்டப்பேரவையை துவக்கி வைத்து ஆளுநர் உரையாற்ற வேண்டும் என்கிற முறையின் அடிப்படையில் ஆளுநர் உரை என்பது 12ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. ஆனால் ஆளுநர் வழக்கம் போலவே இந்த முறையும் அவருக்கு வகுத்தளித்திருக்கிற சட்ட விதிகளுக்கு மாறாக அந்த உரையை படிக்க மாட்டேன், அந்த உரையில் உண்மை இல்லை போன்ற பல விவரங்களை சொல்லி உரையை படிக்க மறுத்திருப்பது அரசியல் சட்டத்தையே அவமதிப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அது மட்டுமல்ல, தேசிய கீதம் இசைத்த பிறகுதான் சட்டமன்றம் முடிவுக்கு வரும் என்கிற நிலையில் தேசிய கீதம் எதிர்ப்பதற்கு முன்னாலேயே அவையை புறக்கணித்து அவர் வெளியேறி இருப்பது அவையை அவமானப்படுத்துவது. 8 கோடி அதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவதாகத்தான் அமைந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஆளுநர் தமிழகத்திற்கு இனியும் தேவையில்லை, நீடிக்க கூடாது என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப வற்புறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் பாஜக ஆளாத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இப்படிப்பட்ட ஆளுநர்களை பயன்படுத்தி ஒரு போட்டி சர்க்கார் அரசு நடத்துவதை போலத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே 2024 தேர்தலில் இப்படிப்பட்ட இந்த போட்டி சர்க்கார் நடத்துகிற முறைகளுக்கெல்லாம் மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைய தினம் சட்டப்பேரவையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 தீர்மானங்களை முன்மொழிவதாக செய்திகள் வந்திருக்கிறது. அந்த தீர்மானங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற ஒரு தீர்மானம், அதை எதிர்த்து ஒரு தீர்மானமும், மக்கள் தொகை கணக்கெடுக்க பிறகு தொகுதி மறுவரை செய்கிற போது தென் மாநிலங்களை புறக்கணித்து விடக்கூடாது, எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது என்பதை வற்புறுத்துகிற இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாட்டினுடைய ஜனநாயகத்தை காலிலே போட்டு மிதிக்கிற ஒரு நடவடிக்கையாக மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் அதை எதிர்த்து கண்டன குரல் எழுப்பியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே அதை ஏற்க முடியாது என்று தேர்தல் ஆணையத்திலே நாங்கள் புகார் செய்திருக்கிறோம். இன்றைக்கு சட்டப்பேரவையிலும் அதை முன்மொழிந்த தீர்மானம் வர இருப்பதாக வந்திருக்கிற செய்தி மகிழ்ச்சி அளிக்கிறது, வரவேற்கிறோம். அதே போல இன்றைக்கு தொகுதி மறுவரை என்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி மக்கள் தொகை இயற்கையாகவே குறைந்திருக்கிற தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கும் வட மாநிலங்களில் அதிக எண்ணிக்கையை உயர்த்துவதற்குமான ஒரு முயற்சியை மோடி அரசாங்கம் இன்றைக்கு திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. தென் மாநிலங்களிலே பாஜக கால் பதிக்க முடியவில்லை என்கிற அந்த ஏக்கத்தை போக்குவதற்கு தென் மாநிலங்களையே பழிவாங்குகிற முறையில் தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிற வட மாநிலங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் அது முயற்சிப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதன் மூலம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே நாடு என்று சொல்லுகிற இந்த நாட்டை வடக்கு தெற்கு என்று பாகுபடுத்துகிற பிரிவினை செய்கிற காரியத்தை மோடி மேற்கொண்டிருக்கிறார். இதை வன்மையான கண்டித்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிற 2வது தீர்மானத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம். தேசிய நலனில் அக்கறை கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றுகிற இந்த 2 தீர்மானங்களுக்கு வரவேற்பதோடு அவருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறது நல்ல நடவடிக்கை தான். ஏனென்றால் அவர் சிறையில் இருக்காரு, ஜாமீன்ல வர முடியல. அப்ப காலங்காலத்துக்கும் அவர் ஒரு இதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அடிப்படையில் அரசு ஒருவேளை ஜாமீன்ல வந்திருப்பான்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஜாமீனே கிடைக்கலைங்கிற போது காலங்காலமா அப்படி நீண்ட காலத்துக்கு அப்படி இருப்பது ஏற்புடையதில்லை என்கிற அடிப்படையில் அவர் ராஜினாமா செய்திருப்பது நல்ல நடவடிக்கை என்பதை நான் தெரிவிக்கிறேன். திமுக கூட்டணி கேட்ட தொகுதி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுக்கான விவசாயிகள் போராடுறாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற பதிலாக அந்த போராடக்கூடிய விவசாயிகளை டெல்லிக்குள்ளேயே
நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு டெல்லிக்குள்ள போராடுகிற விவசாயிகளை, இந்தியா மக்களுக்கு உணவு படைக்கிற விவசாயிகளை நுழையவே கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறது என்ன ஜனநாயகம்? எனவே பாஜக அரசுடைய, மோடி அரசுடைய செயல் வன்மையான கண்டனத்துக்குரியது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.